கவனிப்போம். இந்த மத்தியான வேளையிலே பவுல் எப்படி எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார், துதித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது எப்படி அவருக்கு வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலையில் வெற்றியை கொண்டு வந்து தந்தது என்பதை பார்க்கிறோம். திரும்ப 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சிக்கிக் கொள்ளும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் வாசிக்கிறேன். முதல்ல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அதாவது ஊழியத்து நிமித்தமாகப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் குறித்து இங்கே குறிப்பிடுகிறார். நெருக்கப்பட்டோம், எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கடிகளை உண்டு பண்ணார் ஊழியத்துல. ஆனாலும் ஒடுங்கி போறதில்லை என்றாரு. கலக்கம் அடைந்தோம், ஆனா மன முறிவு அடையல, நம்பிக்கை இழக்கல அப்படிங்கிறார். கலக்கம் அடைந்தோம்னா அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது, ஆனா நாங்க மன முறிவு அடையல. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. நிறைய துன்பப்படுத்தப்பட்டோம், ஆனா கர்த்தர் எங்களை கைவிடல. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. தள்ளப்பட்டதுனால நாங்கள் ஒன்றும் அதோடு ஒழிஞ்சிட்டோன்னு கிடையாது. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்கிறார். சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய துன்பத்தை பற்றி சொல்லிட்டு வரும்போது 13ஆம் வசனத்தில் எப்படி சொல்றாங்க, விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்கள் உன்னை விட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்ப கவனிங்க, 16 18 வரைக்கும். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அவருடைய துன்பங்களை குறித்து பேசுறாரு இல்லையா? சொல்றாரு, நெருக்கப்பட்டோம், கலக்கமடைந்தோம், துன்பப்பட்டோம், தள்ளப்பட்டோம் எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, சோர்ந்து போகிறது கிடையாது. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதாவது வெளியில பிரஷர் அதிகமா இருக்கின்ற வாழ்க்கையில பல துன்பங்கள் கஷ்டங்கள் வெளிப்புறமானது, நெருக்கடிகள் நிறைய உண்டாகிறது. ஆனால் உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் ஒரு புதுப்பித்தல் உண்டாகிறது அப்படிங்கிறார். வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பிரஷர் இருக்கும், ஆனா உள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் உள்ள நடக்குது அப்படிங்கிறார். அத எப்படி சொல்றாருன்னு நீங்க பார்க்கும்போது சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், பெர்ஸ்பெக்டிவ்னா கண்ணோட்டம், அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி பார்க்கறாருன்னு பாருங்க. இங்கதான் அந்த துதி ஸ்தோத்திரம் அதனோடு கூடிய ஜபம் இங்க வருது. எப்படி பார்க்கறாருன்னு சொன்னா, துன்பத்தெல்லாம் பார்க்கறாரு, இருக்குதுன்னு தெரியுது. அவர் ஒன்றும் டினை பண்ணல. கிறிஸ்தவம் கஷ்டம் இருக்குதுங்கிறத இல்லைன்னு சொல்லல. சிலர் நாங்கள் இந்த அறிக்கையை பற்றிலாம் பேசும்போது, விசுவாச அறிக்கை அப்படிலாம் பேசும்போது இருக்கிற கஷ்டத்தை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. நாங்கள் ஒன்றும் போய் சொல்லல. நாங்கள் என்ன சொல்றோம், கஷ்டத்தின் மேல கண்ணை வைக்கிறது எடுத்துட்டு ஆண்டவர் பேர்ல கண்ணை வை.
கஷ்டத்தை பெருசா நினைக்காம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெருசா நினை, அப்படிதான் பேசணும் இல்லையா? கஷ்டத்தை அறிக்கை செய்யறதுக்கு பதிலாக கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறது பதிலாக கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எப்படி விடுவிக்கிறார், எப்படி பண்றாருன்றது அதை சொல்லு அப்படிங்கிறோம். அப்ப அப்படி பண்ணும்போது அதுதான் பாருங்க, ஸ்தோத்திரம் அதுலதான் கொண்டு போய் விடுது. துதி ஸ்தோத்திரம்ங்கிறது எங்க கொண்டு போய் விடுது? கஷ்ட நேரத்துல, நம்ம பிரச்சனை நேரத்துல, நெருக்கப்படுற நேரத்துல, கலக்கம் அடைகிற நேரத்துல இதை பண்ணும்போது ஒடுக்கப்படுறது இல்லை, மனமுறிவடைய முடியாது. சில பேர் நெருக்கப்படும் போது அப்படியே ஒடுக்கப்பட்டு போயிடுறாங்க. அப்படியே நெருக்கப்பட்டதுனால அப்படியே அவங்க கிரம்பிள் ஆயிடுறாங்க. அந்த நெருக்கத்துக்கு கீழே நில குறைஞ்சு போயிடுறாங்க பாருங்க. அது தவறு. கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுறோமோ? ஆமா நெருக்கப்படுறோம். பல விதமான இன்னல்கள் நமக்கு வருது. ஆமா, அவருக்கு ஏன் இந்த உலகத்துல தான் வாழ்றோம், அனுபவிக்கிறோம். ஆனால் ஒருபோதும் ஒடுங்கி போகிறது கிடையாது. கலக்கம் அடைகிறோமா? கலக்கம் அடைஞ்சிருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னா போய் சொல்றோம் இல்லையா? சில நேரத்துல நம்முடைய கஷ்டங்கள் நம்ம கலக்கம் அடைய வைக்கிறது. அப்படியே திகிலா இருக்கு, பயமா இருக்கு, ஐயோ என்ன ஆகுமோன்னு இருக்குது. அது எவ்வளவு நாள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்தா கூட இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது ஆமா கலக்கம் உண்டாகிறது. ஆனால் கலக்கம் அடையிற மொழிய மனம் முறிவடைகிறது இல்லை. மனம் முறிவடைகிறது நான் நம்பிக்கையை இழந்து போச்சு, போ இனிமே ஒண்ணும் முடியாது அப்படின்னு வர்றது கிடையாது. ஆமா கொஞ்சம் கலங்குறோம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அச்சுறுத்தல தான் இருக்குது. ஆனா மனம் முறிவு அடைவது கிடையாது. துன்பப்படுறோமா? துன்பப்படுறோம். ஆனா கர்த்தர் என்ன கைவிட்டார்னு அந்த மாதிரி கண்ணோட்டம் வர்றது இல்லை நமக்கு. அதே மாதிரி தள்ளப்படுறோமா? தள்ளப்படுறோம். ஆனா மடிஞ்சு போகிறது இல்லை, எந்திரிச்சிடறோம் திருப்பி. எத்தனை தடவை தள்ளப்பட்டு எந்திரிச்சுங்க? நீதிமான் 7 தடவை அவனுக்கு பிடிச்ச கீழே தள்ளினாலும் எழுந்திருமான் இருக்குது. அப்படின்னா அவனை கீழே தள்ளவே முடியாதுன்னு அர்த்தம். கீழே தள்ளவே முடியாது. கீழே தள்ள அவன் மேல வந்துட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனமுறிவு அடைவது கிடையாதவன், மடிந்து போகிறது கிடையாதவன், நம்பிக்கை இழக்கிறது கிடையாதவன். ஏன்னு சொன்னா வெளிப்புறத்தில் 1000 நெருக்கடிகளை உண்டாக்கலாம், கொடுக்கலாம். பிசாசானவன் அதனால பயன்படுத்துறான் பாருங்க. ஆனா உள்ள இருக்கிற பலன் அதிகமா இருக்கும்போது, இருதயத்தில் இருக்கிற பலன் அதிகமா இருக்கும்போது வெளியில இருக்கிற நெருக்கடிகளை நாம் சமாளிக்க முடிகிறது. இந்த இருதயத்துல பலன் உண்டாகணும்னா கர்த்தரோட ஒரு பெரிய உறவு, அதுதான் இருதயத்தை பலப்படுத்துகிறது. வெற்றி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு இருதயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிசினஸ்க்கு என்ன ரொம்ப முக்கியம்? வெறும் MBA இருந்துட்டா பத்தாது. நிறைய பேர் MBA படிச்சவங்க தோல்வி அடையிறத பார்க்கணும். வெறும் படிப்பு அல்ல, படிப்பு நல்லது இருக்கணும், உதவும். ஆனால் வெறும் படிப்பு அல்ல, படிப்புக்கு மேல ஏதோ ஒன்று தேவைப்படுது. இருதயத்துல ஒரு பெரிய விசுவாசம், மனதுல எண்ணங்கள் சரியா இருக்கணும். ஒரு நல்ல இருதயம் நல்ல மனதை வச்சுதான் வெற்றி பெற முடியுமா ஒழிய சும்மா வெறும் டிகிரியை வச்சு வெற்றி பெற முடியாது. டிகிரி ஒரு காகிதம், அதை அப்படி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா வெற்றி கிடையாது. அதை தாண்டி போய் நல்ல ஒரு இருதயம், உறுதியான இருதயம், கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்கிற ஒரு இருதயம், மனம், எண்ணங்கள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்கள், மனமுறிவடைய முடியாத அப்படிப்பட்ட ஒரு சோர்வடையாத, என்ன பண்ணாலும் ஒருவேளை கலக்கம் ஏற்படலாம் சில நேரத்தில், ஆனா சோர்வடைகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லைங்கிறாரு. நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை அப்படிங்கிறார். எல்லாம் சொல்ல பார்ப்போம், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. என்ன அர்த்தம்? சோர்ந்து போகிறதுக்கு 1000 சூழ்நிலை இருக்குது, 1000 காரணம் கூட இருக்குது. வேலை போயிடுது, இது சரிப்பட்டு வரல, அது சரிப்பட்டு வரல, குடும்பங்கள்ல சில நேரத்தில் பிரச்சனை உண்டாயிடுது, குடும்பத்துல பிரிவினைகள் உண்டாகுது, கஷ்டங்கள், இது மாதிரிலாம் எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறோம் இல்லையா? ரொம்ப சகஜமா இன்னைக்கு நடக்குது. ஆனா கிறிஸ்தவனுக்கு இது என்னன்னா, கிறிஸ்தவன் இதுக்கெல்லாம் ஒன்றும் விதி விலக்கு கிடையாது பாருங்க. அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனால் மனம் முறிவடைவதில்லை, மடிந்து போவதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கைவிடப்படுவதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒடுக்கப்படுவதில்லை,
மனம் முறிவடைவதில்லை, மனம் முறிவடைவதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்து போகிறதில்லை. இதை அப்படியே குறிச்சு வச்சுங்க, சொல்லுங்க தினத்தோறும். ஒடுக்கப்பட்டு போறதில்லை, மனம் முறிவடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, மடிந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. ஏன் வெறும் இப்படி சொல்றோம் இல்ல, அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நமக்குள்ள ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, உள்ள பலப்படுத்துறதுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா கர்த்தரை அறிகிற அறிவு, அவரோடு உள்ள ஐக்கியம், அவரை குறித்த ஒரு உணர்வு, அவர் எவ்வளவு பெரியவர், நல்லவர், அவர் கைவிடாதவர், வாக்கு மாறாதவர், ப்ராமிஸ் கீப்பிங் காட்னு சொல்லுவாங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவன். சங்கீதத்துல 34வது சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதம், ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுங்க, 2 கொடுத்து அதை விளக்க போறேன். சங்கீதம் 37, சங்கீதம் 37 3வது வசனம் பாருங்க. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயது, இல்ல அது முந்தின வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். மறுபடியும் பாருங்க, இங்க டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் உதைக்குது. டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ தமிழ்ல அவ்வளோ பிரமாதமா வரல, இங்கிலீஷ்ல ரொம்ப ஜோரம் வந்தது. தேசத்தில் குடியிருந்து, dwell in the land and feed on his faithfulness. சத்தியத்தை மேய்ந்து கொள்ன்ற இடத்துல, மேய்ந்து கொள்றதுன்னா ஃபீட் பண்றது, சாப்பிடுறது. ஆடு மாடு மேயுது இல்லையா, புல்லு மேய்கிற மாதிரி சத்தியத்தை மேய்ந்து கொள்றது. பொதுவா சத்தியம்னு சொல்லிடுச்சு. இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா எந்த சத்தியத்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அங்க அர்த்தம். சத்தியத்தை மேய்ந்து கொள்னா கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நல்ல ஆகாரம் போல உட்கொண்டு அது உள்ள நல்லா இறங்கட்டும் அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தை மேய்ந்து கொள். பைபிளை படிக்கும் போது எதுக்கு படிக்கணும்? ஆபிரகாம் எதுக்கு படிக்கணும்? ஈசாக்கு எதுக்கு படிக்கணும்? யாக்கோபு எதுக்கு படிக்கணும்? எலியாவை எதுக்கு படிக்கணும்? மோசே எதுக்கு படிக்கணும்? எலிசாவை எதுக்கு படிக்கணும்? தானியேல் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும்? எதுக்கு இவருடைய சரித்திரங்கள் எல்லாம் படிக்கணும்? கர்த்தர் அவங்களுக்கு செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் ஏன் படிக்கணும்? ஏன்னா அதன் மூலமாக வெளிப்படுகிற சத்தியம் என்ன? கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், பொய் பேசாதவர், அவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றுகிறவர், அவர் உண்மை உள்ளவர் என்பதை மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் சந்ததி அந்நிய தேசத்துல போய் குடியிருப்பாங்க, 400 வருஷங்களுக்கு பிறகு மிகுந்த ஆஸ்தியோட அவர் வெளியே கொண்டு வருவேன். எப்ப சொன்னாரு? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண சொன்னாரு. எந்த காலத்துல சொன்னாருங்க? கரெக்டா 430 வருஷம் பொறுத்து மோசே என்கிற மனுஷனை எழுப்பி பார்வோனுடைய வீட்டிலேயே அவனை வளர செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை கடத்தி வெளியே கொண்டார். அவ்வளவு பெரிய சூப்பர் பவருடைய ராஜாவை ஒண்ணும் பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியல. அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து தேவன் அவளுக்கு கொடுத்த அந்த தேசத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார். எப்பேற்பட்ட ஒரு செயல் பாருங்க. கர்த்தர் மறக்கல, ஜனங்க மறந்துட்டாங்க. ஜனங்களுக்கு நம்பிக்கையே இல்லை பாருங்க. அதனாலதான் முதல் தலைமுறை கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளல. இருக்கீங்களா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளல. அதாவது கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்கிறத நாளுக்கு நாள் உள்ள இறக்கல. யாரோ அவங்களுக்கு போதிக்காம விட்டுட்டாங்க, இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆபிரகாமுக்கு, அவருடைய முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறாரு. அவனுக்கு இப்படிதான் வாக்கு பண்ணாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு. குழந்தைய இல்லாதப்ப பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் போகுதுங்க. ஒன்னும் பெரிய ஜாதியாக்கல, குழந்தைய பிறக்கல, வருஷ கணக்கில் போகுது. 25 வருஷத்துக்கு பிறகு குழந்தைய தர்றாரு. 25 வருஷத்துக்குள்ள இவங்க 25 வருஷம் என்ன பண்ணிருக்கணும்? சத்தியத்தை மேய்ஞ்சிட்டு இருக்கணும். ஜனங்க என்ன பண்ணுவாங்க? 25 வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்ன எவ்வளவு நாள் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலையே, நான் கர்த்தரை நம்புறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அப்படிதான் இன்னைக்கு ஜனங்க ஒண்ணுமே நடக்கலையேன்றாங்க. நான் சொல்றேன், நமக்கு இருக்கிற இந்த நாட்களை சத்தியத்தை மேய்ந்து கொள்ள பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்கிறது திரும்ப திரும்ப பைபிள் எதுக்கு படிக்கிறோங்க? சபைக்கு எதுக்கு போறோம்? உபதேசத்தை எதுக்கு கேட்கிறோம்? சத்தியத்தை எதுக்கு கேட்கிறோம்?
சத்தியத்தை எதுக்கு மேய்ந்து கொள்றோம்? மேய்ந்து கொள்ளும் போது, ஒழுங்கான சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது, அது சத்தியத்தை ஜனங்க மேய்ந்து கொள்ளும் போது, ஞாயிற்றுக்கிழமை காலில் வரும்போது ஒருவேளை ஆட்டங்கட்டு வந்திருந்தாலும், கலக்கம் அடைந்து வந்திருந்தாலும், திரும்ப போகிறதுக்குள்ள அவங்க நிதானமாயி போவாங்க. திரும்ப போகும்போது எப்படி போவாங்க? ஆமா, கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருந்தேன், ஆனா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமா, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, ஆனா என்னுடைய கர்த்தர் மாறாதவருங்கிற அந்த நம்பிக்கையோடு திரும்பி போவாங்க. இந்த அனுபவம் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வசனத்தை படிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், ஆண்டவரோட உறவாடும் போதும், சபைக்கு வரும்போதும் போகும்போதும் இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டாகணும். கலக்கம் அடைஞ்சு வந்திருந்தா கூட திரும்பி போகும்போது ஸ்டடியாகி போகணும். ஏன்னா சத்தியத்தை மேய்ஞ்சிக்கிறீங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர். யூ ஆர் ஃபீடிங் ஆன் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நல்லா சாப்பிடணும். டாக்டர் போனீங்கன்னா வீக்கா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்றாரு, நல்லா சாப்பிடுமா, டெய்லி ஒரு முட்டை சாப்பிடும்பாரு, கறி சாப்பிடும்பாரு, அதை சாப்பிடு இதை சாப்பிடும்பாரு. ஏன்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா சாப்பிட்டா தானே உன் வியாதியை நீ ஃபைட் பண்ண முடியும் பாரு. உனக்கு உள்ள பலம் இருந்தா தானப்பா, உனக்கு சத்து இருந்தா தானே வியாதியை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கும்ன்றாரு. உண்மைதானே அது? நான் படிக்கிற காலத்துல வெளிநாட்டுல ஒரு நாள் ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் இல்லை, சளி. அங்கே ஒரே குளிர் பாருங்க, ஐஸு குளிர்மா இருக்கும். அப்படியே 4-5 மாசம் அப்படிதான் இருக்கும். 5 மாசம் அப்படிதான் இருக்கும். நவம்பர்ல ஆரம்பிச்சதுன்னா அதோட மார்ச் வரைக்கும் அது ஒரு வழி பண்ணிடும். ரோடெல்லாம் ஐஸா இருக்கும், பனி 2-3 அடி உயரத்துக்கு இருக்கும். காரெல்லாம் நிறுத்திட்டு போனீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா கார் காணும். ஏன்னா காரை மூடிட்டு இருக்கும், அது மலம் மாதிரி அப்படி இருக்கும். எனக்கு இது பழக்கம் இல்லை. நான் சென்னையில் வளர்ந்தேன். அங்கே போயிட்டு அவஸ்தைப்பட்ட பாருங்க, சளி அப்படியே ஊத்துது எனக்கு. அப்படியே ஒன்றும் முடியல என்னால். சரி, நான் அங்கேயே ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க அந்த பைபிள் காலேஜ்லேயே. அந்த நர்ஸை போய் பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தேன். அந்த மாதிரி நான் பண்ணிச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து 2 பெரிய கேன் ஜூஸ் எடுத்து கொடுத்துச்சு. சில்லுன்னு இருக்குது. நானே சளியில் போயிருக்கிறேன். எங்கள் வீட்டில் சளியில் சில்லுன்னு தண்ணியே குடிக்காத சுடு தண்ணி குடின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா? சுடு தண்ணி. நல்ல சாப்பாடுலாம் கொடுக்க, முட்டை கிட்ட கறியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? கஞ்சி குடி, இந்த ரொட்டி சாப்பிடும்பாங்க. அந்த ரொட்டியை நான் இப்போ கூட அவ்வளோ பிரியமில்லை எனக்கு. ஏன்னா நோயாளி சாப்பாடுன்னு நினைக்கிறது. அது நான் நோய் வந்தால் தான் ரொட்டி சாப்பிட்றாங்க. யார் ரொட்டி சாப்பிட? சோறை கொடுக்குறேன் நான். அப்படி பழக்கப்பட்டவன் நான். அங்கே போனால் தப்பா சில்லு அப்படியே ஐஸ் கோல்டாக இருக்குது. 2 பெரிய கேன், எவ்வளோ பெரிய கேன் எனக்கு கொடுத்தது. அந்த மாதிரி சொல்லுது, காலையில் போயிருந்தேன், சொல்லுது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இல்லை நாளை காலையில் உள்ள இதை குடிச்சு முடிச்சிடணும் நான் இவ்வளோத்தையும் அப்படின்ட்டு. நான் நினச்சேன், ஆர் யூ ஷுவர்? நிச்சயமா சொல்றீங்களா நீங்க? ஏன்னா இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, குடிச்சா சளி வந்துடாது அப்படின்னு. எந்த ஊர் பண்ணி இருந்துச்சு? நான் இந்தியாங்க. சளி வராது. எப்படி வராதுன்னு கேட்டேன். சில்லுன்னு இருக்குது, சளி வராதா அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லிச்சு, தம்பி இது சில்லுன்றதுனால உனக்கு சளி வரல, இந்த சளியை எதிர்த்து நிற்கிறக்கூடிய சக்தி உனக்குள்ள இல்லாதனால தான் உனக்கு சளி வந்திருக்குப்பா. சில்லு ஒன்றும் பண்ணிடாது, நல்லா குடி. இந்த சில்லுன்றதாலும் இதில் வைட்டமின் சி இருக்குது, அது நிறைய உனக்கு கிடைக்கும் போது இந்த சளியெல்லாம் நாளைக்கு பாரு என்ன ஆகுது அப்படின்னுச்சு. எனக்கு சந்தேகம் தான் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஊரில் தான் எல்லாம் டாக்டர் ஆச்சு, நம்ம எல்லாருமே டாக்டர் தான் இல்லையா? டாக்டர் காட்டிலும் நமக்கு தெரியும். சந்தேகத்தோடு தான் வந்தேன். சரி, அந்த அம்மா சொல்லுதுன்னு குடிச்சேன் பாருங்க, அடுத்த நாள் கிளியர் ஆயிடுச்சு எல்லாம். என்னன்னா உள்ள இருக்கிற சக்தி அதிகரிச்சுட்ட, வெளியே இருந்து உண்டாகிற இந்த நோய், சரீரத்தை பிடிச்ச நோய் பலனற்று போயிடுச்சு. உள்ள பலன் உண்டாயிடுச்சு, எதிர்ப்பு சக்தி உண்டாயிடுச்சு. வெளியில இருக்கிற நோய் பலன் இழந்து விட்டது. இதை தாக்க முடியாம, இந்த பலன் பெற்ற சரீரத்தை எதிர்த்து நிக்க முடியாம அது பலவீனம் அடைஞ்சு அது ஓடி போயிடுச்சு. இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றேன், ஆவிக்குரிய விதத்தில் இது ரொம்ப பெரிய உண்மை. சரீர பிரகாரமா எப்படி உண்மையோ அதை விட 100 மடங்கு 1000 ஆவிக்குரிய விதத்தில் பெரிய உண்மை இது. ஏன் கலக்கம் அடைஞ்சு, கடைசியில கலக்கம் அடைஞ்சதுனால சுத்தமா மனமுறிவு அடைஞ்சு ஒடுக்கப்பட்டு கடைசியில அப்படியே மடிந்து போகிறோம். ஏன் நிறைய பேர் அப்படியே ஒண்ணு இல்லாம போயிடுறோம்? ஏன்னா இந்த உள்ள அந்த ஒரு சக்தியை டெவலப் பண்ணாம விட்டுட்டோம்.
சத்தியத்தை மேய்ந்து கொள்ளாமல் விட்டுடும். கர்த்தர் உண்மை உள்ளவர், வல்லவர். அதனாலதான் ஆபிரகாமை பற்றி வாசிக்கும் போதுதான் எனக்கு உள்ள இன்னும் பலப்படுது எனக்கு. ஏன்னா கர்த்தர் இப்படி பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷனை வச்சு என்னெல்லாம் பண்றாரு அவரு. பஞ்ச தேசத்துல அவனை செழிக்க பண்றாரு. 4-5 ராஜாக்கள் வந்து அவனை இவனுடைய சொந்தக்காரனை வந்து கூப்பிட்டு போயிட்டான். சோதம் குமாரில் கொள்ளையடிச்சு அந்த ஊரையே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். ஜனங்கள், ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அது இவனுடைய லோத்தும் சிக்கிட்டான். இவன் 318 வீட்டு வேலைக்காரர்களை வச்சு அவங்களை விடுவிச்சு கொண்டாடுறான். 4 ராஜாக்களையும் அவருடைய சேனைகளையும் வெறும் 318 ராஜாக்களை வச்சு ஜெயித்து கொண்டாடுறான். ஆச்சரியமா இல்ல? ஒரு சாதாரண மனுஷன். இவன் ஒன்றும் ராஜா கிடையாது, இவன்கிட்ட ரதம் கிடையாது, குதிரை கிடையாது, இவன்கிட்ட போர் வீரர்கள் கிடையாது, இவன்கிட்ட வேலை செய்யறவங்களாம் வீட்டுல இவனுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற ஆளுங்க, எல்லாம் மந்தை மேய்க்கிற ஆளுங்க. அதான் தொழில் இவனுக்கு. அவங்கள வச்சு யுத்தம் பண்ணி ஜெயித்த அத்தனை பேர், அந்த ராஜாக்களை தோற்கடிச்சு, போர் வீரர்களை தோற்கடிச்சு கொண்டாடுறான்னா யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்? அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அப்படி. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் நிமித்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன அர்த்தம்? கர்த்தர் பெரிய பிளான வச்சிருக்கிறாரு. உலகத்துக்கே இவன் மூலமா பிறக்க போகிற இயேசுநாதர் தான் ரட்சக வரப்போறாரு. அதனால இவனை லேசில கொல்ல முடியாது. நீங்க இவன் வாழ்வான், குழந்தைய பெற்றெடுப்பான், அந்த குழந்தை வளரும், தலைமுறையா சந்ததிகள் உருவாங்க. அதிலிருந்து இயேசுநாதர் பிறப்பார். ஆபிரகாமின் சந்ததியில பிறப்பாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும்படி ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதனால எவனும் கொல்றது லேசு கிடையாது. ஆபிரகாமை கொல்லவே முடியாது. மேய்ந்துக்கிறீங்களா? அது இதனால சாப்பிடுறீங்களா, வாங்குறீங்களா? அப்ப நான் சொல்றேன், கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருந்தாருன்னா, நம்மளை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தாருன்னா, திட்டத்தை வச்சிருந்தாருன்னா, நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை நம்ம கையில குறித்து செய்ய சொல்லியிருக்காருன்னா, எவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்களே மனம் முறிவடைந்து ஒடுங்கி போய் கர்த்தர் என்ன கைவிட்டார்னு நினைச்சு மடிந்து போனால் ஒழிய எவரும் உங்களை தோற்கடிக்க முடியவே முடியாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நான் எப்படி நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படாம இருக்க முடியும்? நான் எப்படி கலக்கம் அடைஞ்சாலும் மனமுறிவு அடையாம இருக்க முடியும்? நான் எப்படி துன்பப்பட்டாலும் கைவிடப்படவில்லைங்கிற ஒரு உணர்வோடு இருக்க முடியும்? நான் எப்படி தள்ளப்பட்டு மடிந்து போகாமல் இருக்க முடியும்? நான் எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சோர்ந்து போகாமல் இருந்து வெற்றியை காண முடியும்? எப்படி காண முடியும்னா, நான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நல்லவர்ங்கிறத இன்னும் நான் உள்ளத்தை திறந்து, என் மனதை திறந்து அதை இன்னும் அதிகமா அறிந்து கொண்டு அதை கேட்டு அதனால பாருங்க, சில சபைக்கு வர்றத ஏதோ ஒரு கடமையா நினைக்கிறாங்க. சரி, போயிட்டு வந்துடணும், நம்ம கோயிலுக்கு போனவே, கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, போய் ஆகணும். ஐயோ, ஒண்ணு விளங்கலன்னு அர்த்தம். இல்ல போகலன்னா நீங்க 10 முறை ஞானஸ்தானம் எடுத்திருந்தா கூட போய் வசனத்தை கேட்டு ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு இடத்துல, சத்தியத்தை சத்தியமா எடுத்து சொல்ற இடத்துல போய் வசனத்தை தொடர்ந்து கேட்கலன்னா, வாழ்க்கை இந்த உலகம் பொல்லாதது பாருங்க. கலக்கம் அடைகிறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் வரும் வழியில. உங்க வாழ்க்கையை வாழும்போது கலக்கம் அடைகிறதுக்கு 1000 காரணம் வரும். ஊழியம் செஞ்சீங்கன்னா அந்த ஊழியத்தையும் விட்டுட்டு போலான்றதுக்கு 100கணக்கான காரணங்கள் வரும். நான் 40 வருஷம் ஊழியத்தில் அனுபவப்பட்டு நான் சொல்றேன். 1000 காரணம் வரும் உங்களுக்கு. சொல்லும், எல்லாம் சொல்லும், நாடி நரம்பெல்லாம் சொல்லும், வேணாம் உனக்கு இது, உனக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னும். வாழ்க்கையே வெறுத்து போறதுக்கு 1000 காரணம் வரும். ஏன்னா அந்த உலகம் அப்படி கஷ்டமான உலகம் பாருங்க. அதனாலதான் இப்படி ஒரு சபை தேவை. எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டி இருக்கிறாங்க? எதுக்கு இங்க பாஸ்டர் வேற எங்கேயும் போகாம இங்கே அறந்தோறும் போதிச்சு உங்களுக்காக எல்லாம் பண்றாங்க? ஏன்னா இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வேலை. ஜனங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துகிற வேலை, உள்ளத்துல சத்தியத்தை இறக்குற வேலை. அப்படி இறக்கும் போது அவர்கள் கலக்கமடைஞ்சா கூட அவர்கள் ஒருபோதும் மனமுறிவு அடையவே மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. அப்படி மாறுறதுக்காக தான்
சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றது. சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை மேய்ந்து கொள். ஒன்னு அர்த்தம் என்ன? ஃபீட் ஆன் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆன் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர், சொன்னதை நிச்சயமா செய்வாருங்கிறத சாப்பாடா தினந்தோறும் சாப்பிடணும். சாப்பாடு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அது போல இதை பல வேளை தினந்தோறும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், உட்கொண்டு கொண்டே இருக்கணும். பலன் உள்ள அதிகமாக அதிகமாக. நான் சொல்றேன், வெளியே இருந்து வர்ற நெருக்கடிகள் உங்களுக்கு எப்படி தோன்றும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரமா தோன்றும். இது ரிசல்ட் என்ன? உள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பவுல் பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் கஷ்டத்தை வாசித்து இன்னும் கொஞ்சம் வாசி சொல்றாரு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் போங்க. இது கொஞ்சம் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? நெருக்கப்பட்டோம், கலக்கம் அடைஞ்சோம், துன்பப்பட்டோம், கீழே தள்ளப்பட்டோம், ஆனாலும் சோர்ந்து போறது இல்லைன்றாரு. நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 20ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. 23 27 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். இப்ப கேளுங்க. அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று ஒரே 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 39 தடவை. 40 தடவைக்கு மேல் அடிக்கூடாதுன்னு யூதர்கள் இது ரோம அரசாங்கத்துக்கு சட்டம் பாருங்க. இவரை கூட்டு போய் 5 தடவை 39 தடவை வாரநாள் அடிச்சிருக்காங்க. 5 தடவை நடந்திருக்குது. கரெக்டா சட்டத்துக்கு உட்பட்டு 40க்குள்ள நிறுத்திக்குவாங்க. கரெக்டா ஒன்றும் பண்ண முடியாது. 5 தரம் அடிப்பட்டேன். சட்ட அவனுக்கு வாரில் அடிப்பட்ட எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உடம்பே புண்ணாயிடும். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்புலம் பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும். திருடம் ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிறவனே இன்னொரு பக்கம், கூட இருக்கவங்களே சொந்த ஜாதியே ஒரு பக்கம். மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரங்களில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். எங்க பார்த்தாலும் பிரச்சனை. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை, கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை, உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க? நெருக்கப்பட்டேன்னா இந்த மாதிரிங்க. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஊழியத்தை ஒண்ணு லேசா ஒண்ணு செஞ்சிடல. உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ணாரு, லேசா ஒண்ணு செஞ்சிடல. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாரு. ஆனா சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 2 கொரிந்தியர்ல அங்க 16ஆம் வசனத்துல, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வெளியில பெரிய அட்டாக்கு, அடி, செம்ம அடி, உடம்பெல்லாம் புண்ணாகுது, பசி, பட்டினி, வருத்தம், இதெல்லாம் நடக்குது. என்ன கொண்டு தூக்கி உள்ள போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் பண்றான். கப்பர் சேதம், அது இது நடக்குது. சொந்தக்காரன்ட்ட பிரச்சனை, வெளிநாட்டு வெளியில அங்க பிரச்சனை, கள்ள சகோதர இடத்துல பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்றாரு, இதை எப்படி பாக்குறேன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இப்படி பாக்குறதுனாலதான் அதையெல்லாம் கடந்து போக முடிஞ்சது. என்னன்னா, இது சீக்கிரம் நீங்கி போகிற உபத்திரவம். சீக்கிரம் நீங்கி அதி சீக்கிரத்தில் தான். இன் அ மோமெண்ட், லைட் அஃப்ளிக்ஷன் which is but for a moment வருது இங்கிலீஷ்ல. பட் ஃபார் அ மோமெண்ட், ஒரு செகண்ட், அவ்வளவுதான். அதான் ஒரு மோமெண்ட். இப்படி மறைஞ்சு போகலாம். அவர் என்ன சொல்றாரு? ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போகிற உபத்திரம்னா சொன்னாரு. கிடையாது. அவர் வாழ்நாள் முழுக்க துன்பப்பட்டாருங்க. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு. போற இடமெல்லாம் துன்பம். பிரசங்கம் பண்ற இடத்துலாம் நிறைய இடங்கள்ல அவருக்கு கஷ்டம் கொடுத்தாங்க. சிறைச்சாலை, அடி, உத, பகை நிமித்தம் எல்லாம் பண்ணாங்க. நான் அவர் சொல்றாரு, இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசானது. இது ஒன்றும்
ஒரு செகண்ட்ல ஒன்றும் போயிடல. அதி சீக்கிரத்தில் எந்த அர்த்தத்தில் சொல்றாரு? நித்தியத்தோட கம்பேர் பண்றாரு. வாழ்க்கை எப்படி பார்க்கறாரு பாருங்க. வாழ்க்கைங்கிறது நான் இங்க வாழ்ற 70 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் இல்லை. வாழ்க்கைங்கிறது நித்தியமாய் நான் வாழப்போகிறேன். ஆண்டவரோடு இருக்க போறேன். செத்த பிறகும் மறுபடியும் உயிரோடு எழுந்து ஆண்டவரோடு நான் நித்தியமா வாழுவேன்னு, ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா வாழ்வேன்னு வேதம் சொல்லுது. அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கு பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, அது நித்திய வாழ்க்கை, இது ஒரு குறுகிய வாழ்க்கை. அதை இந்த 100 வருஷத்தோட கம்பேர் பண்ண என்ன? இது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் போற உபத்திரம். அப்ப இந்த உலகத்தை நம்ம சந்திக்கிற கர்த்தர் நிமித்தமா சந்திக்கிற கஷ்டங்களை எப்படி பார்க்கணும்? எப்படி சோர்ந்து போகாம இருக்கிறது மத்தியில எப்படி பலப்படுறது? உள்ள ஒரு பெரிய எனர்ஜி உண்டாகணும். எப்படி அந்த எனர்ஜி உண்டாகுது? சத்தியத்தை மேய்ந்து கொள்றதன் மூலமாக, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை அதிகமா உட்கொள்வதன் மூலமா அது உண்டாகுது. அது உண்டாகும் போது கண்ணோட்டமே மாறுது. வேற விதமா எப்படி மாறுது? இது லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் இப்படின்னா போற மாதிரி. நித்தியத்தோட கம்பேர் பண்ணா இந்த 100 வருஷ வாழ்க்கை இப்படிதான், அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமன்றாங்க. அப்ப ஒரு க்ஷணம் அவ்வளவுதான், டக்குன்னு போறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்ட மாற்றம் ஏற்படுது பாருங்க. அந்த கண்ணோட்ட மாற்றம் தான் இவருடைய வெற்றிக்கு ரகசியம். நீங்க அப்படி பாக்குறீங்களா வாழ்க்கைய? நான் கூட சின்ன வயசுல ரொம்ப பயந்தது உண்டு. என்ன இப்படி போனா ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுவோமோ வாழ்க்கையில, ஒன்று உருவம் போயிடுவோமோ. ஏன்னா நான் பார்க்குறேன் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிலர்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம போய் வச்சுக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ நம்ம அப்படின்ற பயம் எனக்கு. வாழ்க்கையை பற்றி ரொம்ப பெரிய பயம், கரிசனை எல்லாம் உண்டாகிறது பாருங்க. ஆனால் கர்த்தரை நம்ப அவர் என் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ததெல்லாம் பார்த்தேன், நடத்தின விதமெல்லாம் பார்த்தேன். கர்த்தர் எப்படி அற்புதமாக தேவையில சந்திக்கிறாருன்னு பார்த்தேன். எப்படி காரியங்களை செய்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்குள்ளேயே யோசிக்க தோணுது, என்ன ஒரு வாழ்க்கை தானே வாழ்றோம். there's only one life to live. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழப்போறோம். இந்த 100 வருஷத்துக்குள்ள உட்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழப்போறோம், அவ்வளவுதான் வாழப்போறோம். அதுல போய் பயந்துகிட்டே வாழ்ந்தா எப்படி? செய்ய கர்த்தர் நம்மளை அழைச்சதை செய்யாம தயங்கி பயந்து ஹெசிடேட் பண்ணி தயங்கி ஒண்ணு இல்லாம போறதா? என்ன ஆனாலும் சரி ஊதிச்சிடுறது, செஞ்சு கர்த்தருக்கு எந்த காரியங்களை சாதிப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருந்தாருன்னு ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்புறாருன்னா அவர் செய்யட்டும். நான் அப்ப போகணும், அவர் சொல்ற இடத்துக்கு போகணும், செய்யற காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தைரியத்துல தான் இறங்கினேன். சிலர் கேட்கலாம், அப்படி நினைச்ச மாதிரிலாம் நடைபெறாம போனா என்ன பண்றது? ஒன்னா பத்திரமா கத்துட்டு போய் சேர்ந்து நித்தியமா சந்தோஷமா அவர் சொன்னதை செஞ்சேங்கிற பரம திருப்தியோட நான் வாழுவேன். இருக்கிறீங்களா? எங்க போக சொன்னாரோ போயிட்டுனே, என்ன செய்ய சொன்னாரோ செஞ்சுட்டுனே, எனக்கு என்ன கொடுத்தாரோ அதுபடி நான் செஞ்சுட்டுனேன். உலகம் அது வெற்றியா பார்த்தாலும் சரி, தோல்வியா பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, சின்னதா நினைச்சாலும் சரி, பெருசா நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? கர்த்தர் சொல்வாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே வாப்பாரு. அதுதான் வேணும் நமக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்றது முக்கியம் கிடையாது. வாழ்க்கை எப்படி பாக்குறீங்க நீங்க? உள்ள அந்த எனர்ஜி, இதுதான் பாருங்க, எனர்ஜியை கொடுக்குது. ஊழியம் செய்யுது, எனர்ஜியை கொடுக்குறீங்க. தெரியும் எனக்கு, பல இடங்கள்ல ஊழியக்காரெல்லாம் கூட வந்துருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க பல இடங்கள்ல வந்துருக்கீங்க. உள்ள வர்ற எனர்ஜி வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து நின்று அவைகளை பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்று பயப்படாமல் தயங்காமல் சோர்ந்து போகாமல் முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது உள்ள அது இறங்குறதுக்கு ஒரு வழி சொல்றேன். நான் தினந்தோறும் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். கர்த்தரை துதியுங்கள்.
அவர் நல்லவருங்கிறதுனால துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறதுனால துதியுங்க. அவர் செஞ்சதெல்லாம் எண்ணி பார்த்து துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். வெறும் முறையிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நீங்க என்ன, உங்களுடைய உள்ளம் உறுதியாகிறது, உறுதியான உள்ளமாக மாறுகிறது. கர்த்தர் கூட இருக்கிறாங்க, கர்த்தர் செய்வாருங்கிற எண்ணம். சரி, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அதிசீக்கிரம்ன்றதை பார்த்துட்டோம். அதிசீக்கிரம்னா ஒரு செகண்ட் இல்லை, சில நேரத்தில் பல வருஷங்கள் நடக்குது. அவருக்கு ஏராளமாக நடந்தது. ஆனால் அதை அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்த்து தான் கடைசியில் எத்தனை முறை கூட்டு போய் அடித்து எத்தனை முறை சிறைச்சாலையில் போட்டாலும் எவனும் தடுத்து நிறுத்த முடியல. கடைசியில் சாகிறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. கடவுள் என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. கடைசியில் ஐயோ நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன், ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. கர்த்தர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அத்தனை இடத்துக்கு போயிட்டேன், சபைகளை ஸ்தாபிச்சேன், ஜனங்களுக்கு போதிச்சேன், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷ அறிவிச்சு முடிச்சுட்டேன். போகாத இடம் கிடையாது, அந்த அளவுக்கு போயிட்டேன்றாரு. எனக்காக நீதியின் கீழம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மட்டுமில்லை, இதை போல கர்த்தரை பின்பற்றி செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக எனக்காக கூட வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பயணம் பண்றாரு வாழ்க்கை பயணத்தை? 2025 வந்திருக்கிறோங்க. எப்படி முன்னேறி செல்ல போறோம்? சோர்ந்து போறோமா? கலக்கம் அடைச்சு போயிட்டு போறோமா? மனம் முறிவடைய போறோமா? கிடையாது, முன்னேறி செல்ல போகிறோம். ஆமென். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் உண்மை உள்ளவர் தான் நான் நம்புறேன். அதை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. அதை ஒருபோதும் நான் அதுக்கு எதிராக நான் நம்புகிறது கிடையாது. ஐயோ ஒண்ணு நடக்காம போனேன், நான் நடக்காம போன ஒண்ணு இல்லைங்க. செத்து ஆண்டவர்கிட்ட போய் நல்ல சந்தோஷமா நித்தியமா இருக்க போறேன், அவ்வளவுதான். அதை யாரும் மாற்றவே முடியாது. வெற்றி தான், எப்படியும் வெற்றி தான். பயந்து சாகிறத விட வெற்றிகரமா போய் விசுவாசத்தோட போய் என்ன செய்ய சொல்றாரோ செஞ்சுட்டு கரெக்டா முடிச்சுட்டு போறோம். ஆமென். அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரம். சீக்கிரம் போயிடும் டக்குன்னு, அவ்வளவுதான். வாழ்க்கை முடிஞ்சிருங்க. 40 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆரம்பிச்சப்ப எல்லாம் கருகருன்னு இருந்தது முடியும். வயசு 40 கழிச்சுங்க, அதுக்குள்ள போக விரும்பல. ஆளு வேற மாதிரி இருந்தேன். திடீர்னு பார்த்தா 42 வருஷம், 40 வருஷம் போயிடுச்சு. 40 வருஷம் போயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. இந்த 40 வருஷத்துல எவ்வளவு இடையூறுகள், இன்னல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீறி கடவுள் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கிறேன். எத்தனை வருஷம் துவக்கும் போது நான் யோசிச்சிருக்கிறேன். வருஷம் துவங்கும் போதெல்லாம் யோசிச்சிருக்கிறேன், இந்த வருஷத்தோடு இது போதும், இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படி போறது, எவ்வளவு கஷ்டம் தான் அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனால் மனமுடிவடைந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. உள்ள இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வருது, உள்ள இருந்து எனர்ஜி வருது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கும் போது, இது நமக்குள்ள போயிட்டே இருக்கும் போது, இதுல இருந்து சத்தியத்தை, கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்கிற சத்தியத்தை மேய்ஞ்சு கொண்டிருக்கும் போது உள்ள இருந்து ஒரு எனர்ஜி உண்டாகுது. அது வெளியிலிருந்து வர்ற எனர்ஜியை காட்டும் அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமா இருந்ததுன்னா ஜெயம்தான். நெருக்கடி வரிசையா வாசத்தை பட்ட நெருக்கடிகள், துன்பங்கள்லாம் உள்ள அதை காட்டிலும் பலன் அதிகமாக இருக்க வேண்டும். உள்ளான பலம் தான் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிறது. ஆமென். எந்த விதமான கடினமான உலகத்திலும் சவாலான சூழ்நிலையில் நீங்கள் வெற்றி பெறலாம். சரி, அதிசீக்கிரம் சொன்னது மட்டும் இல்ல, லேசான உபத்திரம்னு வேற சொல்றாரு. கண்ணோட்டமே மாறிடுச்சு, பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. லேசான உபத்திரம் என்ன சொல்றது? லேசான உபத்திரம். இவ்வளவு நேரம் லிஸ்ட் வாசித்தேன் நான். 2 Corinthians வாசித்தேன், அப்புறம் 2 Corinthians 11ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தேன், 2 Corinthians 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தேன். நெருக்கப்படுறது, கலக்கம் அடைகிறது, இது பட்ட துன்பப்படுறதெல்லாம் லேசான உபத்திரம் மாதிரியே தெரியுது. ஹலோ,
இதான் லேசான உபத்திரவமா? கப்பர் சேதம் லேசான உபத்திரவமா? 5 முறை 39 அடி வாங்குறது லேசான உபத்திரவமா? வாரனால சிறைச்சாலைக்கு போறது லேசான உபத்திரவமா? பசி பட்டினி இப்படின்னு பலவிதமான துன்பங்கள் ஊழிய திருமணம் ஏற்படுத்தலாம் லேசான உபத்திரவமா? அவர் சொல்றாரு லேசான உபத்திரவம். எப்படி லேசான உபத்திரவம்? எதோட கம்பேர் பண்றாரு? எப்படி அதி சீக்கிரத்தில் நீங்கன்னு சொல்றாரு. அது அதி சீக்கிரம் வந்து 1 செகண்ட் இல்லையோ, அது எப்படி நிச்சயத்தோட கம்பேர் பண்ணா இது வந்து ஒரு ஒரு சிட்டிகை நேரம் மாதிரி. அது போலவே இந்த லேசான உபத்திரம்ங்கிறதும் கர்த்தர் கொடுக்கிற நித்திய கனமகிமையோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப லேசான உபத்திரவம். இருக்கீங்களா? ஒருத்தர் சொன்னார், எல்லாம் என்னை பற்றி இப்படி பேசுறவங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, மனம் முடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன் நான். கொஞ்சம் இப்படியே உட்காந்து தேர மாட்டீங்க இல்லையா? அவன் பேசுறானையா, நீ அவனை மாத்த முடியுமா? நீங்க பேசுறவனை மாத்த முடியுமா? அவன் மாத்தவே மாட்ட மாட்டான். ஏன்னா அவன் பேசுறதுக்குன்னா பிறந்திருக்கிறான். அவன் அதுதான் வேலை, அவன் பேசித்தான். அப்ப நீங்க அவனை மாத்த முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இவனை மாத்த முடியாது, ஆனா என்ன மாத்துறதுக்கு என்னால முடியும். நான் உள்ள பலப்பட்டு எழுந்து நிமிர்ந்து நின்று இந்த மலையெல்லாம் தாண்டி இத நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுறதன் மூலமா அவனுக்கு கூறிய பற்களை கொடுத்திருக்கிறேன்றார் கர்த்தர். மலையை கூட பதறாக்கக்கூடிய வல்லமை உடைய நாவலை கொடுத்திருக்கின்றாரு. எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசி முன்னேறி சென்று நம்பிக்கையை உள்ளத்துல வைத்து முன்னேறி செல்லும் போது அதெல்லாம் ரொம்ப லேசானது மாதிரி தெரியுது. ஒண்ணுமே கிடையாது. சின்ன வயசுல நான் ஆரம்பிக்கும் போதே பெரிய பிரச்சனைகள் இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே ஒழிச்சு கட்டணும்னு நினைச்ச ஆளுகள்லாம் உண்டு. ஆனா அவங்க எல்லாம் இப்போ பரலோகம் போயிட்டாங்க. இந்த நல்ல மனிதர்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் சந்திப்பேன் நான். அவங்க எல்லாம் பரலோகம் போயிட்டாங்க. நான் இன்னும் இருக்கிறேன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் என்னோட வயசானவங்க போயிட்டாங்க. நான் இன்னும் இருக்கிறேன். நான் வந்து அதை கண்டு மனம் முடிவடைஞ்சிருந்தேன்னா அவங்களுக்கு முன்னால் நான் போயிருப்பேன். ஹலோ, நான் சொல்றேன், உங்களுடைய சகல சத்துருக்களும் எதிரிகளும் அவங்க எல்லாம் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். இருந்தாலும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். ஒருவேளை சிலர்லாம் இருக்கலாம், இருந்தா கூட என்ன எதிர்க்கிறது இல்லை. நான் பார்த்த தோத்திரம் யாருமாங்க மாற்றிட்டார். கடவுளுடைய மாத்திட்டாரு. கடவுளுடைய மாத்திட்டாரு. கண்ணாமண்ணன் பேசினாலும் தோத்திரம் ஏமா? ஏன் என்று சொன்னால் நமக்கு உள்ள இருக்கிற எனர்ஜி வெளியே இருக்கிற நெருக்கடியை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. அப்ப என்ன பண்றோம்? இதையெல்லாம் தாண்டி புல்டோசர் மாதிரி இது மேல ஏறி இந்த மலையெல்லாம் பதறாக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். அது எங்க இருந்து வருது? கர்த்தரை துதிக்கிற துதியிலிருந்து வருது. அதனால்தான் பாருங்க, நல்ல கர்த்தரை தூச்சி பாடுறது ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். பாடல்கள்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பாருங்க, அது குறித்தெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் பேசுறேன். நான் லேசா நினைச்சிடாதீங்க, பாட்டு இல்லை. நான் அந்த காலத்தில் கிறிஸ்தவ மத்தியில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா, லேட்டா வருவாங்க சர்ச்சுக்கு. ரொம்ப லேட்டா வரும். சிலர் வந்து லேட்டானா ஏதோ பஸ் தவறிடுச்சு, அது இப்போ வர முடியாமல் போச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி இல்லை. அப்படி நிறைய பேருக்கு நடக்குது. நம்ம ஊர்ல இதெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்குது இல்லையா? அப்படி லேட்டா வர்றது சொல்லுறாங்க. சிலர் கிளம்புறதே லேட்டா கிளம்பி இப்படி சொல்லுவாங்க, மெசேஜுக்கு போயிடுவாங்க. எதுக்கு போயிடுவாங்க? மெசேஜ். அவங்களுக்கு என்னன்னா, இந்த பாட்டுலாம் முக்கியமே கிடையாது. அந்த பாஸ்டர் பாவம் இவங்க வருவாங்களேன்னு இவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. கண்ணாடியை பார்த்து, கடிகாரத்தை பார்த்து வெயிட் பண்ணி அந்த காலத்தில் ஒரு தாத்தா இருந்தார் எங்கள் கோவில். அவர் வந்து உட்காந்துருவார் 9 மணிக்கெல்லாம். யாரும் இருக்க மாட்டாங்க. இவர் தனியாக உட்காந்துருப்பார். உட்காந்து வல்லமை உண்டு உண்டு பாட்டு இருப்பாரு. வல்லமே இருக்காது. பாவம் அவர் தனியாக உட்காந்து காத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாரு, யாராவது வந்துட்டாங்க.
யாரும் வரல. சரி அடுத்த திருப்பி பாடுவார், வல்லமை உண்டு உண்டு, பாடி 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 கடைசியில் மெல்லமா வருவாங்க. 10:30 மணிக்கு மேலே தான் அப்படியே மெல்லமா வரும் கூட்டம். அப்புறம் எதுக்கு 9 மணிக்கு ஆராதுங்க? என்னன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, பாட்டு தானே, அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி பாடினாங்க வேற, வர்றவங்களே வரட்டுற மாதிரி பாடுறது, அதுவும் ஒரு காரணம் தான். அவங்க நினைச்சாங்க இந்த பாட்டை அவாய்ட் பண்றது பெட்டரு. அதனாலதான் நல்லா பாடணும். இங்க நல்லா பாடுறீங்க இந்த சபையில, நல்ல நல்ல பண்ணியாம நானே இங்க சில பாடலாம் கத்துக்கிட்டு போய் எங்க சபையிலும் பாடி இருக்கிறேன். அருமையான பாடல்கள், நல்ல அர்த்தமிக்க கருத்து மிக்க பாடல்கள், அழகா மியூசிக் வாசித்து, இது ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஏன் தெரியுமா? பாடி கத்துற துதிக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இதை பண்ணும்போது உள்ளத்துல ஒரு பெரிய எனர்ஜி உண்டாகிறது. ஏன்னா அந்த பாடல்கள்லாம் நம்ம ஐயோ கொய்யோன்னுலாம் பாடுறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி அழுமூஞ்சி பாடலாம் பாடுறது இல்லை. நம்ம கத்துற பெருசா சொல்ற பாடல்களை தான் பாடுறோம். நம்ம வாழ்க்கை அனுபவங்களை பாடலாம் பாடுறது இல்லை. கத்தருடைய மேன்மையை பாடுறோம், அவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை பாடுறோம், அவர் உண்மை உள்ளவர்ன்றதை பாடுறோம். அது பாடும்போது அது நீங்க பாருங்க, நான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பாருங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் படிச்சாலும் பாட்டோட கத்துருவாங்க, கணக்கு படிச்சாலும் பாட்டிலேயே வந்துடும், தமிழ் படிச்சாலும் பாட்டிலேயே வந்துடும், எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் பாட்டிலேயே கத்து கொடுத்துருவாங்க. ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருந்தோம் பாருங்க. போக போக நிறைய பாட்டு தெரியும் எங்களுக்கு. ஏபிசிடின்னு வருது இல்லையா, அந்த ஆல்பபெட்ஸை உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து இதை நாளைக்குள்ள மனப்பாடம் பண்ணவே மாட்டான். அத்தனை எழுத்தையும் மனப்பாடமா நாளைக்கு சொல்லணும், அவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அது, இத்தனை எழுத்தையும் மனப்பாடம் பண்ணி சொல்றதுன்றது. அதனாலதான் நிறைய பேர் படிக்கல, எப்படி சொல்லி தருதுன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. அது என்ன ஆகுனாங்க, பாட்டை ஆக்கி ஏபிசிடி பாட வச்சிட்டாங்க. பாட வச்ச உடனே என்ன அறியாமல வந்துருச்சு. ஆல்பபெட் தெரியும், நல்லா தெரியும், சொல்லு பார்க்கலாம், கடகன்னு வருது. ஏன்னா பாடிட்டோம், 100 தடவை பாடியாச்சு. அதை பாடி 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 உள்ள ஏறிடுச்சு. நான் சொல்றேன், கத்தர் பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. நான் தான் என் ஜனங்களுக்கு சொல்றது, பாட்டு அனாவசியம் நினைக்காதீங்க. நாங்க ரொம்ப விவரமா இருக்கிறோம். பாட்டு சும்மா நாங்க சர்வசாதாரணமா பாடுறது இல்லை, ரொம்ப தேர்ந்தெடுத்து பாடுறோம், ரொம்ப குறி வச்சு பாடுறோம். இந்த பாட்டை பாடினா என்ன சத்தியம் உள்ள போகன்றதை பார்த்து பாடுறோம், கருத்து மிக்க பாடல்களை பாடுறோம். ஏன்னு சொன்னா இதன் மூலமா இதில் உள்ள சத்தியங்கள் உள்ள போய் மக்களை பலப்படுத்த வேண்டும். பரப்பவர்களுக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்காக பாடல்கள் கிடையாது. அந்த காலத்துல அப்படி இருக்கு. இன்னொரு பாட்டு பாடுங்க பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும். நீ எத்தனை பாட்டு பாட போறீங்க? இன்னொரு கொஞ்சம் பேர் வரட்டும். அவங்கதான் பாட்டு வேணான்ட்டு வர்றாங்களே, அதுக்குன்னே லேட்டா கிளம்பி வர்றாங்க. நீங்க அதுக்கு டிலே பண்ணிட்டு கிடக்குறீங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், மாத்துறதுக்கு இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன பண்ணேன், மாத்துறது ரொம்ப கஷ்டங்க. மாத்தினீங்கன்னா நீங்க விரோதி ஆயிடுவீங்க. நான் அனௌன்ஸ் பண்ணேன், 9 மணிக்கு ஆராதனை கிடையாது, 10:30 மணிக்கு ஆரம்பிப்பேன், 12:30 மணிக்கு முடிச்சிருவேன். 4 வாரம் பொறுத்து இந்த தேதியில 10:30 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லிட்டேன். அதுல ஒரு குரூப் இருந்தது பாருங்க, கரெக்டா 12 மணிக்கு வருவாங்க. ஏன்னா 1 மணிக்கு தான் ஆராதனை முடியும், 12 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கும். கரெக்டா ஒரு குரூப் அப்படியே வரும். அவங்க தான் ரொம்ப ஆவிக்குரியவர்கள். ஆக்சுவலா அவங்க உடை நடை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பரலோகமே வந்தா மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நுழைவாங்க, ஒரு அனாயிண்டிங்கோட வந்து நுழைஞ்சு பின்னால் அப்படி சேர்ல தான் உட்காருவாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு, அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா லேட்டா வர்றாங்கல்ல. நான் அதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் 4 வாரம் பொறுத்து டைம் எல்லாம் மாற்றி 10:30 மணிக்கு ஆரம்பித்தேன். ஆரம்பித்த உடனே சும்மா ஒரு பாட்டு நம்ம பாடிட்டு சரி அப்புறம் பாடிக்கலான்ட்டு பிரசங்கத்தை மூலம் பண்ணிட்டேன். வேணும்னு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் 2 பாட்டு பாடி முடித்தேன். கடைசி பாட்டு பாடினு போது வர்றாங்க உள்ள. அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தார். சொன்னாங்க ஐயா இருந்தா அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. நான் தான் ஐயா, என்ன பண்றது, ஐயா நான் தான். நான் 4 வாரமா சொல்லிட்டு இருக்கிறேன், நாங்க கேட்கலையே. அது 9 மணிக்கு வந்தாலே கேட்பீங்க, நீங்க வர்றதே 12 மணிக்கு எப்படி கேட்பீங்க? ஒரு 11:30 வந்திருந்தீங்களோட கேட்டிருப்பீங்க. கேட்கலையே, என்ன பண்றது? இப்ப கேட்டுங்க. நான் சொல்றேன், 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 12:30 மணிக்கு முடிப்பேன். யார் வந்தாலும் வரலாட்டியும் காலியா இருந்தா கூட பிரசங்கம் பண்ணுவேன். நான் செவறுகள் கேட்கும்.
அப்படின்னு ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் டான ஆரம்பிப்போம். நாங்க மணியை பார்த்துட்டு இருக்கோம். அது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா முள்ளு வந்து நிற்கணும்னு டான நாங்க ஆரம்பிப்போம். கவுண்ட் டவுன் போட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க உள்ள. ஜனங்களுக்கு வழங்கணும். இந்த கர்த்தரை துதிக்கிற துதியில பெரிய விஷயம் இருக்குது. ஆராதனை அதன் அடிப்படையில் நடக்குதுங்க, சும்மா இல்லை ஆராதனை. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாடுறதுக்கு, அவர் கொஞ்சம் இது பண்ணட்டும், இவர் கொஞ்சம் கிட்டார் வாசிப்பாரு, அவர் கொஞ்சம் மோளம் அடிப்பாரு, அப்படி இது வந்து கர்த்தரை துதிக்கிற துதி ஜனங்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தணும்? அவங்க பல கஷ்டத்துல வர்றாங்க, பல தேவைகள் மத்தியில வர்றாங்க, உடைஞ்சு போய் வர்றாங்க, கலங்கி போய் வர்றாங்க. ஒரு பாட்டு அவர்களை மீட்கும், ஒரு பாட்டு அவர்களை தூக்கி நிறுத்தும், ஒரு பாட்டு தலை நிமிர பண்ணும் அவர்களை, ஒரு பாட்டு அவர்கள் வாழ்க்கையில வெற்றிய கொண்டு வந்து விடும். அதுதான் நான் பார்த்த உண்மை. பாட்டுல அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. ஏன்னா பாட்டுல துதி, கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இருக்கிறதுனாலதான் ஜனங்களுக்குள்ள அப்படி வேலை செய்கிறது. அப்ப அப்படி இருதயத்தை எனர்ஜைஸ் பண்ணும்போது, சக்தியால் நிரப்பும் போது, வெளியே இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா வந்து நம்ம தாக்கினாலும் உள்ள இருக்கிற சக்தி பெரிதா இருக்கிறதுனால அதை ரிப்பல் பண்ணுது. வைட்டமின் சி நல்லா இருக்கிறதுனால சளி வர முடியாது. அன்னைக்கு அதுதான் கத்துக்கிட்டேன் அந்த அம்மாட்ட. இன்னைக்கு நன்றியா இருக்கிறேன். அது இப்ப கூட எங்க வீட்டுல சில சில்லுன்னு குடிக்கிறேன், சில்லுன்னு தான் குடிப்பேன், ஒன்னாகாது. சில்லுன்னு குடிச்சதுனால ஒன்றும் வந்துடுறது இல்லை. வைட்டமின் சி நம்ம சொல்லி கொடுத்தது நல்லா உங்க வியாதியை எதிர்த்து நிற்கிறதுக்கான பலன் அதுல இருக்குது. அதுதான் அந்த ஃப்ரூட் ஜூஸுடைய மகிமை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ருசி தான் தெரிஞ்சது அந்த காலத்துல. யாரும் அப்படி சொன்னதில்லை. சில்லுன்னு இருக்குதா சூடா இருக்குதா இதுதான் தெரிஞ்சது எனக்கு. ஆனா ஒரு காரியத்தை கத்துக்கிட்டேன். அப்ப எல்லாரும் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். எல்லாம் சொல்லுங்க, லேசான உபத்திரம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற அத்தனை உபத்திரவங்களும் லேசான உபத்திரம், சீக்கிரம் நீங்கி போற உபத்திரம். அப்படிங்கிற எண்ணம் உருவாகிற வரை கர்த்தரை துதியுங்கள். அது எப்படி உண்டாகிறது? கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் வாயில் இருக்கட்டும். தோல்வியை பேசுறது, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது, எப்ப பார்த்தாலும் பயத்தை பேசுறது, சந்தேகத்தை பேசுறதா இருந்தா, நான் சொல்றேன், அந்த துன்பம் அதி சீக்கிரத்தில் நீங்கிற துன்பம் ரொம்ப நாள் துன்பம் மாதிரி தெரியும், இருக்கிறத விட பெருசா தெரியும். அது லேசான உபத்திரம் பெரிய பலுவாக தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்கன்னா, அதை பாடினீங்கன்னா, கர்த்தரை துதிச்சிங்கன்னா, பெரிய கனமா இருக்கிற உபத்திரம் கூட ஒன்றும் இல்லாத போல தெரியும், லேசான உபத்திரமா தெரியும். ரொம்ப நாள் இருக்கிற உபத்திரம் கூட ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள்ல போகிற உபத்திரம் மாதிரி தெரியும். வாழ்க்கையை கடந்து போவீர்கள், வாழ்க்கை வெற்றிகரமாக. இதுல வந்து என்னன்னா, சாய்ஸ் இஸ் அவர்ஸ். இதனுடைய இது எதை நம்ம தெரிந்து கொள்றோம்ன்றது நம்ம கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டா இருப்பாருங்க. நமக்கு we are creatures of choice. கர்த்தர் நம்மளை வந்து ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உண்டாக்கல, சும்மா அப்படியே ஆட்டி விட்டா அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. சிந்திக்கக்கூடியவர்களாய், தீர்மானிக்கக்கூடியவர்களாய், தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப ஒரு கஷ்டப்படும் போது, ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போது, நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் சொல்லிட்டு, அப்புறம் 2 சாய்ஸ் இருக்குன்றாரு. ஜீவன் மரணம் இருக்குது, ஆசீர்வாதம் சாபம் இருக்குது. இதுதான் கொஸ்டின் பேப்பர். ஆன்சர் என்ன? அதையும் வாத்தியாரே சொல்லி தந்துடுறாரு. ஜீவனை தெரிந்து கொள். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்றது? அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்துருச்சு. கணக்கு கொஸ்டின் பேப்பர். கணக்குனாலே எல்லாருக்கும் பிரச்சனையாச்சு. வந்துருச்சு, வந்து பரவிடுச்சு எல்லாருக்கும். பரவணும்னு எல்லாம் படித்தோம். எல்லாரும் 100க்கு 100 வாங்கணும். அதில் ஒருத்தன் 95 வாங்கியிருக்கிறான். கேட்டேன், ஏயா கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்து அப்புறம் கிளாஸ்லேயே வாத்தியாரே எடுத்து இதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி போடு அப்படின்னு கொடுத்தாரு. ஏன்னா வெளியே வந்துருச்சு கொஸ்டின் பேப்பர், நாளைக்கு பரீட்சை, இப்படி போடுன்னு போட்டு காட்டுறாரு.
அப்புறம் போய் 95 மார்க்குன்னா என்னது இது? எப்படி 5 மார்க் போச்சு உனக்கு? முந்தின நாள் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் போட்டா 5 மார்க் வரையும். அப்படி இருக்கிறாங்க ஆளுங்க. அப்படி ஃபெயில் ஆனவனும் இருக்கிறான். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் இதுல ஃபெயில் ஆகவே கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஜீவனும் மரணமும் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது. ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்றாரு. நான் சொல்றேன், இதுல என்ன கஷ்டம்ன்ற? தெரிந்து கொள்ள வேணும். ஜீவனை எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி தெரிந்து? துதியை தெரிந்து கொள்ளுங்கள், ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர் என்கிறத பேசுறது தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் வல்லவர் என்கிறத வாயால உச்சரிக்க தெரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் பேச போறேன், இப்படிதான் நான் இருக்க போறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க சூஸ் பண்ணுங்க. இருக்கிறீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை வேதம் எவ்வளவு சுலபமாக நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை சொல்றாரு, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப வசதி பாருங்க. நான் சொன்னேன், என்ன துன்பம் இருந்தாலும் சோர்ந்து போறது இல்லைன்ற. எப்படி சோர்ந்து போறது இல்லை? புறமான மனுஷன்ல நிறைய நெருக்கடி இருந்தாலும் உள்ளான மனுஷன்ல பெரிய எனர்ஜி உண்டாகிறது. அதனால உபத்திரம் ரொம்ப நாள் இருந்தாலும் லேசா அதி சீக்கிரத்தில் நீங்கிற உபத்திரம் மாதிரி தெரியுது. அது ரொம்ப பெரிய உபத்திரமா இருந்தாலும் அது ரொம்ப லேசான உபத்திரம் மாதிரி தெரியுது, கண்ணோட்டத்தையே மாத்துது. அது மட்டும் இல்லாமல் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, அவங்களுக்கு தான் அது அதி சீக்கிரத்தில் நீங்க உபத்திரமா இருக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரமா யாருக்கு இருக்கும்? காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்கள். அதான் சொல்ற பாருங்க, நீங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அதி சீக்கிரத்தில் நீங்க உபத்திரமா இருக்காது. பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லேசான உபத்திரமா தெரியாது. லேசான உபத்திரம் கூட பெரிய உபத்திரமா தெரியும். அதனாலதான் சிலர் ரொம்ப லேசான உபத்திரத்தை கூட சகித்து கொள்ள முடியாது, அதிலேயே நம்பிக்கை இழந்துருவாங்க. காணப்படுகிறவைகள் நன்மை, காணப்படாதவைகள் தான். காணப்படுகிறவைகள் தான் காணப்படுகிற இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், நாம் அனுபவிக்கிற காரியங்கள் பார்த்தா நல்லா தெரியுது. இது ஒன்றும் பெரிய காலேஜுக்கு போய் படிக்க வேண்டியதில்லை. நெருக்கடி இருக்குதுன்னு தெரியுது. இது ஒன்றும் பெரிய டிசைனிங் இது தேவையில்லை, ஸ்பிரிட் ஒன்றும் தேவையில்லை. கஷ்டம் இருக்குது, இப்போ உபத்திரம் இருக்குது, துன்பம் இருக்குதுன்னு தெரியுது, ஆட்டி உழுது இல்லையா? தெரியாம எப்படி இருக்கும்? தெரியுது. காணப்படுகிறவைகள் அவைகள், நீங்க நடந்து கொண்டிருக்கிறவைகள், வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறவைகள் காணப்படுகிறவைகள், நீங்க தினந்தோறும் பார்க்கிறவைகள், நீங்க சந்திக்கிற இன்னல்கள் கஷ்டங்கள், அதான் காணப்படுகிறவைகள். காணப்படாதவைகள் என்ன? கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில இனிமேதான் நிறைவேற வேணும். அது நிறைவேறும் போது அதனுடைய வெற்றியை நீங்கள் காண வேணும். இதிலிருந்து ஏற்படுகிற விடுதலையை நீங்கள் காண வேணும் இல்லையா? இருக்கீங்களா? நீங்க எதுக்காக விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் போதுதான் அது காணப்படுறதா மாறும். இப்ப அது காணப்படாததா இருக்குது. Faith has to do with things unseen. விசுவாசம் காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. என்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க விசுவாசிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஒரு காரியத்துக்காக விசுவாசிக்கிறீங்க, அந்த காரியம் கிடைச்சிட்டா நான் அதுக்காக விசுவாசிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. கிடைச்சிருச்சே, இப்ப விசுவாசிக்க வேண்டியது இல்லை. கிடைக்கிற வரைக்கும், அது காணப்படாத ரீதியில் இருக்கிற வரைக்கும் விசுவாசத்தை கொண்டுதான் இருக்கணும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், ஒரு ஃபெய்த் பிரின்சிபல் என்னன்னா, ஃபெய்த் ஹஸ் டு டு வித் திங்ஸ் நாட் சீன். அதனாலதான் எபிரேயர் 11:1 சொல்றது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் குறித்த நிச்சயமாயிருக்கிறது. காணப்படாதவைகள் இப்ப காணப்படாத காணப்படுறது ஆயிடுச்சு, அதுதான் விசுவாசம் சொல்லல. காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம் இன்னும் கிடைக்கல, ஆனா நிச்சயமா கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு உள்ள. நம்பப்படுகிற உறுதி, நம்புற காரியம் கிடைக்கல, அங்கே உறுதி வந்துருச்சு. காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம் வந்துருச்சு. இந்த உறுதியும் நிச்சயம் இருக்கு பாருங்க, அதுதான் விசுவாசம்.
இன்னும் ஒன்றும் பார்க்கல, தேவை இன்னும் சந்திக்கப்படலை, ஆனா உறுதி இருக்குது, நிச்சயம் இருக்குது இல்லையா? இன்னும் ஒன்றும் கிடைக்கல, அதான் காணப்படாது. நீங்க எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்கு தத்தமாய் இருக்கிற காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அல்லது நீங்க நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், நீங்கள் சந்திக்கிற காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள், அதை பார்த்துட்டு அது காணப்படுகிறவைகள். இந்த காணப்படுகிறவங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லேசான உபத்திரவம் கூட ரொம்ப மகாபெரிய உபத்திரம் மாதிரி தெரியும். அதி சீக்கிரத்தில் நீங்கிற உபத்திரம் கூட ரொம்ப நாள்பட்ட உபத்திரமாக தெரியும். ஆனா காணப்படாதவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த உறுதி நிச்சயம் உள்ளத்தில் அதிகம் உண்டாக விசுவாசம் உண்டாக என்ன உண்டாகும்? ரொம்ப பாரமான ஒரு பிரச்சனை கூட லேசான பிரச்சனை மாதிரி தெரியும். ரொம்ப நீள நாட்கள் இருக்கிற பிரச்சனை கூட அதி சீக்கிரத்தில் நீங்குகிற பிரச்சனை கூட தெரியும். தான் உள்ள சேஞ்ச் ஆகும்போது அவுட்லுக் சேஞ்ச் ஆகுது. உள்ள நம்முடைய மனதில் இருதயத்தில் ஏற்படும் ஒரு வித்தியாசம் தான் நம்மளை காப்பாத்துது. நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தோம் அழிஞ்சு போயிடுவோம். பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தா நம்பிக்கை இழந்துருவோம். பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தா மனம் முறிவு அடைந்துருவோம், சோர்ந்து போயிடுவோம். பதிலே பார்த்துட்டு இருந்தா உறுதி அதிகமா உள்ளத்தில் உண்டாகும் போது, நிச்சயம் அதிகமா உண்டாகும் போது, அந்த நிச்சயத்தின் மேல, உறுதியின் மேல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆகவே கர்த்தர் இதை செய்வார் என்ற உறுதியும் நிச்சயம் உண்டாகும் போது, அதையே பார்த்துட்டு இருக்கும்போது தைரியம் உண்டாகுது. சோர்ந்து போகிறது இல்லை, மனமுறிவு அடைவது இல்லை. கலக்கப்பட்டோம் மக்கள், ஆனா மன உரிவு அடைவது, நெருக்கப்பட்டப்போ ஆமா நெருக்கப்பட்டோம், ஆனா ஒடுங்கி போகிறது கிடையாது. தள்ளப்பட்டோமோ ஆமா தள்ளப்பட்டோம், ஆனா மடிந்து போகிறது கிடையாது. எப்படி எத்தனை பேர் அத்தனை அந்த ஜாதி அந்த மாதிரி ஜனமா நீங்க? அப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் எப்படி வருது? இந்த உள்ளான நிச்சயம் உறுதியெல்லாம் எப்படி உண்டாகிறது? இதெல்லாம் தான் பாருங்க, துதி ஆராதனை ரொம்ப முக்கியம். பிரச்சனையே சொல்லி ஜபிக்கிறதை விட கர்த்தர் பெரியவர் நல்லவர் என்பதை சொல்லி அவரை துதித்து ஆராதித்து அந்த ஜபத்துல அந்த துதி ஆராதனை கொண்டு வரும்போது அது உங்களுக்கு உள்ளத்திலே நிச்சயத்தின் உறுதியும் உண்டாக்குகிறது, வளரச் செய்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையில நீங்க கவனம் செலுத்துறீங்க. உங்க பிரச்சனையை பெருசா பேசுறது இல்லை. பிரச்சனைய இல்லைன்னு சொல்லுங்க, பொய் சொல்லுங்கன்னு சொல்லல. பிரச்சனையை நீங்க பெருசா நினைக்கலன்னு எப்படி தெரியும்? அதை பற்றி அவ்வளவு பேசுறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கான்றதான் பெருசா பேசுறீங்க. உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குன்னு, ஆனாலும் கர்த்தர் சொன்னது அதை காட்டுறது ரொம்ப முக்கியம், அதுதான் நிறைவேறணும் உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? இருக்கீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் மைண்ட் அதுல இருந்து எப்படி டைவர்ட் பண்றது, எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது? மைண்ட் சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்றீங்கயா, எனக்கு பாட்டே வராதியா? பாட்டு வரலன்னா பரவாயில்லங்க, செல்போன் எடுத்து அது டிவி எடுத்து ஒரு நல்ல பாட்டை போடுங்க, நல்ல ஊக்குவிக்கிற ஒரு பாட்டை போடுங்க, போட்டுட்டு அதை ரசிங்க, வாயை திறந்து அதோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவங்க சத்தம் பெரிய சத்தமா இருக்கட்டும், உங்களுடைய பாட்டு பாட தெரியாதவங்க சத்தம் அதுல மறைஞ்சிடும். ஆனா உங்க உள்ளத்துல உறுதியும் நிச்சயம் அதிகமாகும். கூட பாடுங்க, கர்த்தரை துதிங்க, சந்தோஷப்படுங்க, கர்த்தர்ல சந்தோஷப்படுங்க. இல்ல இந்த சத்தியத்தை, இந்த கர்த்தர் உண்மை உள்ளவர்ன்ற சத்தியத்தை பேசுற பிரசங்கங்கள் எடுங்க, அது கேளுங்க, அதுல மகிழுங்கள், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். இல்ல பைபிள் எடுங்க, வாசியுங்க. வாசிக்கும் போது கர்த்தர் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் வாசிக்கிறீங்க இல்லையா, அப்ப நிறுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீ பெரியவர் நல்லவர், இவங்களுக்கு செய்தது எனக்கு செய்வீர், ஆபிரகாமுக்கு செஞ்சது எனக்கு செய்வீர், யாக்கோபுக்கு செஞ்சது எனக்கு செய்வீர், பவுலுக்கு செஞ்சது எனக்கு செய்வீர், அவர்களோடு இருந்த தேவன் என்னோட கூட இருக்கிறீர். இப்படி பேசுங்க. பேசும்போது நான் சொல்றேன், பெரிய மாற்றம்
உண்டாகும். சத்துரு வெற்றி காணவே முடியாது அப்படிப்பட்ட ஆளுங்க. அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு பெரிய தலைவலி ஆயிடுது. என்னடா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொண்டாந்து இப்படி வழிமறிச்சு காட்டினா கூட அவன் அதே தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அது ஃபுல்லா இறங்கிட்டு இருக்குது. நம்ம என்னதான் இவன்கிட்ட கொண்டாந்து இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு காட்டினா கூட அதை ஒன்றும் வார்த்தையில் சொல்ல கூட மாட்டேங்கிறான். அதை பற்றி கொஞ்சமாவது அழுகூட மாட்டேங்கிறான். அதை பற்றி கொஞ்சம் கூட பதற கூட மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு அவர் எவ்வளவு பெரியவர் நல்லவர் அப்படிங்கிற சத்தியத்திலேயே கிடக்கிறான் அவன் அப்படின்னு பிசாசே ஒன்றும் செய்ய முடியாம தவிப்பான் பாருங்க. தோல்வி அடைவான். சத்ருவாலியை அதை சந்திக்க முடியாது. சத்ருவாலியை சந்திக்க முடியாது. அவனே பேசாம வேற ஏதாவது ஈஸி டார்கெட் ஏதாவது கிடைக்கா பார்ப்போம், இது சரிப்பட்டு வராது நமக்கு, இவன் நம்ம உயிரை வாங்கிடுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை பார்க்கலான்னு போயிடுவான் பாட்டுக்கு. பிசாசு சலிச்சு போனவங்களை பார்த்து அந்த மாதிரி கத்தரை துதியுங்க, கத்தரை ஆராதியுங்க. சிலர் ஜெபம் பண்றதை கேட்ட உடனே, ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணும் போதே இருக்கிறாங்க பாருங்க. சிலர் ரொம்ப பெரிய கோளாறு இது கிறிஸ்தவத்துல. சிலர் கண்ணை மூடணுன்னு 2 பிசாசை பார்த்தேன்றாங்க. கண்ணை மூணு ஆண்டவரே தெரிய மாட்டாரா, தேவதூத தெரிய மாட்டாங்களா, கடவுளுடைய வாக்குத்தத்தம் தெரியாதா? இந்த மாதிரி நாட்டுல பிசாசு நேசிக்கிறான். 2 பிசாசை பார்த்தேன்னு ஆமாமா கரெக்ட், நாங்க இருக்கிறோமே, நல்லா பாத்தியா என்ன, நான் எவ்வளவு பயங்கரமான ஆள் தெரியும்ல உனக்கு அப்படி. அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு பாருங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கீங்களா? கோளாறு அங்கதான் இருக்குது. ஜபத்திலேயே பிசாசியே வரவழைச்சிருவாங்க அவங்க. ஆராதனைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசா நிறைஞ்சிருக்கிற மாதிரி. அது அப்புறம் பார்க்கலாங்க. ஆண்டவர் பிரசன்னம் இங்க வந்திருக்குது, அவர் வந்திருக்கிறாரு, நம்ம வந்திருக்கிறோம், அதை ஜெபம் பண்ணுங்களேன் ஏதாவது சொல்லி. அவன் கிடக்கிறான் பிசாசு. நம்ம பாடுற பாட்டிலே அவன் ஓடிய போயிடுவான். நீங்க ஒன்னும் வரைஞ்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியது இல்லை. நம்ம என்ன மாதிரி பாட்டு பாட போறோம், எப்படி கத்தரை ஆராதிக்க போறோம், என்ன சும்மா போய் போப்பிசாசேன்னா இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு தடவை சொன்னா போகணும், ஆனாலும் திருப்பி திருப்பி போன்றாங்க. நான் பார்த்திருக்கேன் சில பிசாசு, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லைங்க. கத்தர் இங்க இருக்கிறார், நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம பாட்டு பாட போறோம், கத்தரை ஆராதிக்க போறோம், அவரை உயர்த்த போறோம். பிசாசு இங்க நிக்க முடியாம வேதனை தாங்க நெருப்பு பத்தி எரியிற மாதிரி அவனுக்கு. அது நம்ம கத்தரை துதிக்கிற துதியில, நம்ம பாடுற பாட்டுல, நம்ம சந்தோஷத்துல, நம்முடைய மகிழ்வுல, நம்ம கையை தட்டுறதுல, கையை உயர்த்துறதுல, கத்தர்ல மகிழ்கிறதுல பார்த்துட்டு அவன் ஆளு காணாமலே போயிடுவான். இந்த சர்ச்சுக்கு மட்டும் வரவே கூடாதுறான் பாட்டு. நம்மளுக்கு ஒத்து வராத சபை இது. முதல் பாட்டிலேயே விரட்டிடுறாங்கல்ல, அதனால்தான் நாங்க முதல் பாட்டியே ஸ்ட்ராங்கா பாடுறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உள்ளத்துல எனர்ஜி எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கா? அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பாருங்க. அது நாளுக்கு நாள் அதிகார மாதிரி பாருங்க. இருதயம் எப்படி இருக்குது? பலமுள்ள இருதயமா இருக்குதா? மனம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்குதா? அதை கவனிங்க. அதுதான் வெற்றியை கொடுக்கும். எல்லாத்திலையுமே அதுதான் வெற்றியை உங்களுக்கு தரும். எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதை சரி பண்ணீங்கன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். அந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தினீங்கன்னா, அதுக்குள்ள எனர்ஜியை பில்டப் பண்ணீங்கன்னா, எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு ஒரு புது வாழ்வை, புதிய எதிர்காலத்தை இது உண்டாக்கி தரும் என்பது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஹலோ ஹலோ, யாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 2025 முன்னேறி செல்ல போகிறோம்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்து என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள்ல போட்டிருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி மறுபடியுமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு முறை உரக்கு தட்டி praise the Lord, glory to Jesus. ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் எதிர்பார்த்த அந்த அற்புத குழந்தை பிறந்தது. நீங்களும் அப்படி துதிப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புத விடுதலை வரும், அற்புத காரியங்கள் நடக்கும். 2025 பெரிய முன்னேற்றம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மிக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உள்ளே ஆவியிலே நாங்கள் பலப்பட்டவர்களாயிருக்க, எல்லா எதிர்ப்புகளையும் முறியடிக்கிறவர்களாயிருக்க, உம்மை எப்போதும் துதிக்கிறவர்களாக, கனப்படுத்துகிறவர்களாக, கர்த்தாவை உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் கர்த்தாவை வாழ தேவன் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் உதவி செய்கிறீர். கர்த்தாவை விசுவாசத்திலே நாங்கள் பெருக, துதியிலே நாங்கள் பெருக நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். விசுவாசித்து நாங்கள் துதி